மன்சூர் மாவட்டத்தில் வெங்காயத்தின் விலை கிலோ 2 ரூபாயாக சரிந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வெங்காய ஏற்றுமதிக்கு ஒன்றிய அரசு விதித்துள்ள வரியை நீக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தாய்லாந்தில் தகனம் செய்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக சவப்பெட்டியில் இருந்து மூதாட்டி ஒருவர் திடீரென எழுந்ததால் பரபரப்பு நிலவியது. 65 வயதான பெண் மயங்கிய நிலையில் அவர் இறந்ததாக கருதி இறுதிச் சடங்கிற்கு உறவினர்கள் ஏற்பாடு செய்தனர். பின்னர் சவப்பெட்டியில் ஏற்றி தகன மேடை அருகே சென்றபோது திடீரென எழுந்ததால் அனைவரும் அதிர்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தனர். மூதாட்டியை மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகே இறந்ததாக கருதி இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்ததாக குடும்பத்தினர் தெரிவித்தனர். உலகின் உயரமான கிறிஸ்துமஸ் மரம் ஜெர்மனியில் உள்ள டாட்மண்ட் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னும் 1 மாதம் உள்ள நிலையில் ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் தற்பொழுதே அதன் கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. இதையொட்டி டாட்மண்ட் நகரின் மைய பகுதியில் 150 அடி உயரத்தில் வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் மரம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகுற காட்சியளிக்கும் அதனை இரவு நேரத்தில் கண்டு ரசிக்க ஏராளமானோர் அங்கு திரண்டு வருகின்றனர். வெனிசுலா அருகே போர்ட்டோரிகோ தீவில் உள்ள அமெரிக்காவின் முன்னாள் கடற்படை தளத்தில் போர் விமானங்கள் குவிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்க ராணுவத்தின் நடவடிக்கைகளால் இரு நாடுகளிடையிலான போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமெரிக்காவின் செயலால் கோபமடைந்த வெனிசுலா பதிலடி கொடுக்க ஆயத்தமாகி வருகிறது. அதன்படி சிறப்பு அவசர நிலையை அதிபர் நிக்கோலஸ் அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள டைம்ஸ் சதுக்கத்தில் வெண்மீன் கூட்டம் போன்று விளையும் பந்து 9 ஆண்டு மறு வடிவமைப்பிற்கு பிறகு மக்களின் பார்வைக்கு திறக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறப்பின் போது இந்த பந்து கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கும். 118 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாரம்பரியம் தொடங்கிய நிலையில் 9வது முறையாக இந்த பந்து மறு வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. மின்னல் செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். ஷாங்காய் நகரத்தில் உள்ள லெகோலேண்ட் குளிர்கால அதிசய உலகம் போல மாறி பார்வையாளர்களை வரவேற்று குதூகலிக்க வைக்கிறது. 78 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 85 கோடி லெகோ செங்கற்களை கொண்டு 75 விதமான கேளிக்கை விளையாட்டுகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இப்பூங்கா உலகின் மிகப்பெரிய லெகோலேண்ட் பூங்காவாகும். டிசம்பர் முதல் சீனாவில் குளிர்காலம் தொடங்குவதை முன்னிட்டு லெகோலேண்ட் பூங்கா குளிர்கால பாணியில் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பூங்காவுக்குள் நுழைந்ததுமே 3.5 லட்சம் லெகோ செங்கற்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட 36 அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் வரவேற்கிறது. ராட்டினம், சாகச விளையாட்டுகள், லெகோ பொம்மை போலவே இருக்கும் படகில் பயணம் என வாடிக்கையாளர்கள் குடும்பத்துடன் கொண்டாட்டமாக நேரத்தை கழிக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க ஷாங்காயில் உள்ள BFC மையம் பனி உலகம் போல மாற்றப்பட்டிருக்கிறது. செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள பனித்தளம் மீது மக்கள் உற்சாகமாக சறுக்கி விளையாடுகின்றனர். உக்ரைன் வீராங்கனை கத்ரைனா சடுர்ஸ்கா ஃப்ரீ டைவிங்கில் புதிய உலக சாதனை படைத்திருக்கிறார். ஆழ்கடலில் ஸ்கூபா டைவிங் வீரர்களில் சுமார் 130 அடி வரை மட்டுமே செல்வார்கள். இப்படி இருக்கும் போது கத்ரைனா சடுர்ஸ்கா கயிறு, கம்ப்ரஸ்ட் ஏர், துடுப்பு என எந்த உதவியும் இல்லாத CNF பிரிவில் 282 அடி ஆழம் வரை பயணித்து சாதனை படைத்திருக்கிறார். கரிபிய தீவு நாடுகளில் ஒன்றான டொமினிகா தீவின் கடற்பகுதியில் இந்த சாதனையை அவர் அரங்கேற்றினார். மேற்பரப்பில் இருந்து ஆழ்கடலுக்குள் எந்த உதவியும் இல்லாமல் செங்குத்தாக குதித்த கத்ரைனா 282 அடி ஆழத்தை குறிக்கும் அடையாளத்தை தொட்டுவிட்டு மேற்பரப்புக்கு திரும்பினார்.
3 நிமிடங்கள் 32 வினாடிகளில் இந்த சாதனையை கத்ரீனா படைத்திருக்கிறார். CNF பிரிவில் ஒருவர் 282 அடி ஆழத்தை தொட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதுவரை 7 உலக சாதனைகள் படைத்த கத்ரீனா கடந்த ஆண்டு 262 அடி ஆழம் வரை சென்று படைத்த சொந்த சாதனையை முறியடித்திருக்கிறார். புது ஆண்டு தொடங்குவதைத்தான் ஆட்டம் பாட்டம் என கொண்டாட வேண்டுமா? ஆண்டு இறுதியையும் இப்படித்தான் கேளிக்கையாக கடப்போம் என கொண்டாடியிருக்கின்றனர் சிலி நாட்டு மக்கள். சிலியில் நவம்பர் மாத இறுதியில் ஆண்டு இறுதி கொண்டாட்டங்கள் களை கட்டுகின்றன. அந்த நாளில் மிகப்பெரிய ஹீலியம் பலூன்களை பறக்க விடுவது, பாரம்பரிய இசை வாத்தியங்களை இசைப்பது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறும். அந்த வகையில் ஆண்டு இறுதி கொண்டாட்டம் தலைநகரம் சான் டியாகோவில் தொடங்கியது. திரைப்படம், தொலைக்காட்சி தொடர், கார்ட்டூன் தொடர்களில் வரும் தங்களுக்கு பிடித்த பாத்திரங்களின் உருவங்களில் ஹீலியம் பலூன்களை பறக்கவிட்டபடி மக்கள் பேரணியாக சென்றனர். ஹலோ கிட்டி, ஹாரி பாட்டர், பக்ஸ் பன்னி, பேட்மேன், பெப்பா பிக் உட்பட 13 உருவங்களில் பறந்த மிகப்பெரிய பலூன்கள் வானை அலங்கரித்தன. பாரம்பரிய ஆடையில் இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டு நடனமாடியபடி சென்ற கலைஞர்களை பார்த்து பார்வையாளர்கள் குதூகலித்தனர். சால்வடார் அவென்யூவில் தொடங்கிய பேரணி 3 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று லா மொனேடா பகுதியில் நிறைவடைந்தது. அமெரிக்காவின் அரிசோனா மாகாணத்தில் உள்ள மான் பள்ளத்தாக்கு பாறை கிறுக்கல்கள் பாதுகாப்பகத்தில் புதிய பாறை ஓவியங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றனர். வரலாற்று காலத்துக்கு முந்தைய மனிதர்கள் பற்றிய தகவல்களை நமக்கு கொடுக்கும் முக்கிய சான்றுகளில் ஒன்று பாறை ஓவியங்கள். சுமார் 1.5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிகால மனிதன் தீட்டிய ஓவியங்கள் வேட்டை பற்றிய பல தகவல்களை கொடுக்கின்றன. அந்த வகையில் வட அமெரிக்க தொல்குடிகள் அரிசோனா மாகாணத்தின் பீனிக்ஸ் நகரத்தில் உள்ள பாறைகள் மீது ஓவியங்களை தீட்டி வைத்திருக்கின்றனர். வெள்ளத்தடுப்பு பணிகளின் போது சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்புதான் இவற்றை அமெரிக்கர்கள் கண்டுபிடித்தனர். சுமார் 500 முதல் 5000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்கள், பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றை அங்கேயே அருங்காட்சியகம் அமைத்து மக்கள் பார்வைக்கு வைத்திருக்கின்றனர். ஏற்கனவே ஆவணப்படுத்தப்பட்ட பாறை கற்கள் மீது ஓவியங்கள் தீட்டப்பட்டிருப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இவை சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என அவர்கள் கணித்துள்ளனர். அப்பனே விநாயகா, என்னன்னு கண்ணு ஒண்ணுதான் இருக்கு, ஒரு கண்ணு தூக்கி வந்துருச்சா? என்னடா திருப்பு? சீரியஸா இந்த ஆளை கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்றா. ஏன் சீரியஸா இருக்கேன்னு சொன்னீங்க, பொக்குன்னு போயிட போற. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. இது அப்படிதான். சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி, மிதி வாங்கி, கடி வாங்கி, ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட என் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. பி ஹாப்பி. இந்தியா சந்திக்கும்